என்ன பரிக்கை பண்ணிட்டு இருக்கற? நீ என்ன கேட்ட? எடுத்து ஊத்திடுங்க. நிஜமாவா? அப்படி மவனே இன்னைக்கு வட்டி இல்லன்னு வச்சு கொண்டு விடுவேன் இன்னைக்கு உன்ன சொல்லிவிட்டேன். இருடா கேட்டு முடிச்சாப்பா அப்புறம் குத்தி விடுவேன் தெரிஞ்சுக்கோங்க. வாயில போடு. கருவாடு அதான் செஞ்சிட்டு இருக்கேன். துண்டு கட்டி இருக்க? எனக்கு இந்த ஸ்மெல் வந்து சுத்தமா ஆகாது. அதான் அப்புறம் எப்படி சாப்பிடுறது? எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். பட் ஆனா சாப்பிட்டுடுவேன். இது செஞ்ச வாட்டியே சாப்பிடுவேன். அதுவும் நீ சொன்னங்கிறதுக்காக தான் செஞ்சனே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸே வந்து நம்ம இது நல்லா வறுத்துட்டு சுடு தண்ணி தாண்ட வச்சிருக்கோம். அது வந்து இதில் ஊற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து வணக்கிறது தான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கற? மஞ்சள், கொஞ்சம் உப்பு அதெல்லாம் போட்டுட்டோம்னா அதெல்லாம் இருக்கட்டும். இப்பயாவது கழட்டிடு. ஸ்மெல் வரல இல்ல? லைட்டா வருது. அப்புறம் எப்படி தண்ணி சாப்பிடுறது? அதெல்லாம் நல்லா இருக்கும். சரி ஓகே. சரி நம்ம இன்ட்ரோ கொடுத்துடலாமா? மறந்தே போச்சுல. ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டைம் கோரஸா சொல்லிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து கருவாட்டு குழம்பு இல்ல கிரேவி மாதிரி பண்ண போறோம். கருவாட்டு கிரேவி செய்ய போறோம். அது மண் சட்டியில செய்ய போறோம். மண் சட்டியில செய்ய போறோம். சோ வந்து இந்த துணியை ஃபர்ஸ்ட் நம்ம கழட்டிடலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய். ஓகேவா? கொஞ்சமா கரெக்டா எண்ணெய் ரொம்பலாம் அதிகமா ஊத்திருக்காங்க. எண்ணெய் சூடாகணும். இல்ல சூடாகவே தேவையில்ல, அப்படியே போட்டுட வேண்டியதுதான். ஏன் சூடான வாட்டி தான் போடுவோம். சும்மா சொன்னேன் சரியா? கொஞ்சமா தான் நம்ம வந்து இது பேர் என்ன? வெந்தயம். கொஞ்சமா வெந்தயம், அப்புறம் கடுகு. லைட்டா தான் இதாகணும். கடுகு தான் நல்லா பொரியணும் நம்மளுக்கு. இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. கடுகு பொரிஞ்சாதான் நல்லா இருக்கும். நீ இப்போ தப்பு பண்ண போறேன்னு நினைக்கிறேன். என்ன தப்பு? சொல்லு டக்குன்னு சொல்லு. கருவேப்பிலை போடணும். இப்பயே கருவேப்பிலை போடணும், கருகிடும். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட போறோம். இரு, கடுகு பொரிச்சு சடசடா நிச்சா? இல்லையே, எனக்கு எது கேக்கு. சரி வெங்காயம் போட்டுட்டு போடுவியா? கருவாடு செய்ய தெரியுமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. செய்ய தெரியுமா தெரியாதா அப்படின்னு. அந்த கருவேப்பிலை வச்சிருப்பேன், அதை எடு. எல்லாமே 4 இது வச்சிருப்பேன். அது உருவி போட்டு. எது தம்பா இல்ல. வதங்கிடுச்சு. தக்காளி போடணும். தக்காளி எங்க வச்சது? இல்ல இந்த பக்கம் வச்சிருக்கேன். புரியுதா? ஃபுல்லா கல்லுப்பு கொஞ்சமா போடு, ரொம்ப போட்டுட்டாத. நல்லாத்தான் இருக்கு. வாசனை பாத்தியா? இஞ்சி பூண்டுலாம் போட்டதுக்கு இல்ல. வணங்கணும், இது நல்லா வணங்கணும். உப்பு போட்டோம்ல, அப்புறம் தான் மஞ்சள், மிளகாத்தூள் இதெல்லாம் போடலாம். வணங்கட்டும். கேட்டு முடிச்சாப்பா அப்புறம் குத்தி விட தெரிஞ்சுக்கோங்க. சரி இங்க வா, ஒரு நிமிஷம் இந்த கருவாடு மட்டும் கழுவி போட்டுடுவியா? வா. நீயே வாஷ் பண்ணிடுற. துண்டு கட்டி வச்சிருக்கியா? சூடா இல்ல. இது அலசி எங்க போடுறது? வாயில போடு. இங்க போடணும். இரு இப்ப இல்ல. எடுக்கறாரு. இனி இங்க எங்க போயிடாத. எங்க போல. என்ன சும்மா. சரி மசாலா தான் போட போறோம். கொஞ்சோண்டு போட, எல்லாத்தையும் எடுத்து. இதுக்கு தனியா ஸ்பூன் வச்சிருந்தேன். சரி போடு, கொஞ்சம் போடு. அது என்ன மசாலா? கறி மசாலா இன்னும் கொஞ்சம் போடு. காரமா இருந்தது நல்லா இருக்கும். கறி மசாலா
2 tablespoon சில்லி மசாலா என்ன நீ அவங்களுக்கு சொல்லியா தர பாரு 1 tablespoon ஏய் சில்லி மசாலா இன்னும் கொஞ்சம் போடு 2 இன்னும் கொஞ்சம் போடு 3 அதுலயே கால் தான் எடுக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடு இதுல போடல அது வாஷ் பண்றதுக்கு மல்லிப்பொடி மல்லிப்பொடி இல்ல மஞ்சத்தூளுக்கு ஏன் சொல்லுவாங்க மஞ்சத்தூள் சுத்தமான செக்குல ஆட்டுன மஞ்சத்தூள் தண்ணி அப்புறம் தான் புளி தண்ணி ஊத்தணும் ஃபர்ஸ்ட் வந்து இது வதக்கி நம்ம போட்டு இது கொஞ்சம் வணங்கட்டும் அப்பதான் நல்லா இருக்கும். உப்பு போட்டா சீக்கிரமா வதங்கிரும் அப்படின்னு எங்க ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு கேள்வி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா நான் சமைக்கிறேன் அப்படிங்கும்போது உனக்கு தூக்கிட்டு போயிடுவேன் அப்படியே இப்படி தலையை விட்டு தடக்கும் போயிடுறேன். வணங்கிடுச்சே நினைக்கிறேன். வணங்கிடுச்சு நீ மூக்குல விட்டுற. சரி அதை அலசி போடு நல்லா இப்படி அலசு இப்படி. என்ன சூடா இருக்கா இதுல கொதிக்கிற தண்ணி ஊத்தினால இரு கொஞ்சம் பட்டு தண்ணி ஊத்த ஊத்தலாம். பச்சை தண்ணியில ஒண்ணும் ஆகாது. பச்சை தண்ணி ஊத்தினா ஒண்ணும் ஆகாது. மீனுக்கு உயிர் வந்துச்சுன்னா அது திரும்ப உயிரோட வந்து இந்த குழம்புல உயிர் அப்படி தப்பிச்சு வந்துச்சுன்னா இந்த குழம்புல வரட்டும். போடு போடு போடு. சூப்பரா இருக்குல்ல பாக்கவே. மேலாட்ட அரிச்சு ஊத்து போடு. கீழ இருந்து அள்ளிய அப்புறம் மண் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான். கருவாட்டு நிஜமா லைட்டா மண்ணாதான் பண்ணிருக்கோம். இது இப்படியே வச்சு சாப்பிடலாம். ஆனா அப்படியே வச்சு சாப்பிட்டோம்னா பத்தாது. நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணோம்னா நல்லா இருக்கும். வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எதை இந்த தண்ணி ஊத்திட்டு வாஷ் பண்ணிடலாம். சிங்க்ல வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிடு. சுத்தமா வாஷ் பண்ணிடு. தண்ணி ஊத்திடலாமா? கருக ஆரம்பிச்சிடும் சீக்கிரம். ஊத்திடலாமா? சரி இங்க வச்சிருந்த புளி தண்ணி எங்க? இந்த கப்லயே வச்சிருக்கேன். ஆமா என்ன பண்ண? வெளிய எடுத்து ஊத்திட்டேன். நிஜமாவா? அப்படி ஷாக் ஆகாத வச்சிருக்கேன். மவனே இன்னைக்கு வட்டி இதுதானே வச்சு கொண்டு போடுவேன். இன்னைக்கு உன்ன சொல்லிவிட்டேன் நல்லா. அப்ப அது என்ன தண்ணி? அது வாஷ் பண்ண தண்ணி. வாஷ் பண்ண தண்ணியா? ஓ நீ மதைய வடிகட்டி எடுத்து வச்சிருந்தியா? சரி ஊத்திடு போடு. ஊத்து. பாரு இதுல இன்னும் கொஞ்சம் அந்த திப்பியா இருக்கு. புளி கோடு போட்டதா? புளி கோடு போட்ட புளி கோடு போடாத புளி அப்படின்னா தெரியல. அந்த பேஸ்ட் எடு. இல்ல கோல்கேட்டா ரெட் பேஸ்ட். அங்க தேங்காய் அரைச்சு வச்சிருப்பேன். எடுத்து ஊத்து. அவ்வளோதான். குழம்பு கொதிச்சு வந்துச்சுன்னா குழம்பு இல்ல கிரேவி. சரி கிரேவி கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கருவாடு தொக்கு ரெடி. எப்படி இருக்கு பாரு. சூப்பரா இருக்குல்ல. தேங்காய் போடணும் சாமி மறந்துடாத. இந்த தேங்காய் வர நம்ம போடணும். சரியா? போட்டுட்டா இப்ப இல்ல அப்புறமேட்டுக்கு போடணும். இங்க வச்சிடு மறக்காம வச்சுடு. அதை எடுத்து தண்ணி வேணும் ஊத்தணும். தண்ணி பானி எதுக்கு? கரண்ட் கொஞ்சம் இதுவா இருக்கா க்ளீன் கழுவு மூஞ்சி கூட கழுவி விடு. லைட்டா ஊத்தி தேங்காய் திப்பியா இருக்கு. தேங்காய் திப்பியா இல்ல சாமி. நம்ம அரைச்சதே வந்து திங்ஸ் அப்படியே எடுத்து வச்சறேன். நோய் அரைச்சது. நீ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் என்ன குக் பண்ணிட்டு சொல்லுவாங்க? நானா? தோசை. என்ன தோசை நார்மல் மாவு தோசை இல்ல. கருகுன தோசை. அது இந்த டிஃபன்ல செஞ்ச கருகுன மாதிரி இருக்குமா அப்படியே? கருகுன மாதிரி இருக்குமா அப்படியே? நிஜமா? அது இந்த ப்ளூ கலர் டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்தேன். இந்த நக்கி பாரு. சூடா இருக்கா என்ன? ஊத்திட்டு கேக்குறேன்னா நக்கி பார்த்தா ஒரே புளி. உப்பு இல்ல. உப்பு தானே இல்ல கொஞ்சமா போடு. கல்லுப்பு தான் போடணும். அப்பதான் நல்லா இருக்கும். மத்தது நல்லா இருக்கு. தேங்காய் வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தலாமா இல்ல தண்ணி வேணும். தண்ணி போட்டோம்னா ரொம்ப தண்ணியா ரொம்ப
ரைஸ் இருக்குதானே? ம் இதுக்கு வந்து சாப்பாட்டை விட களி இருந்தா செம சூப்பரா இருக்கும் தெரியுமா? வாசனை பாரு, மூணு பாரு. உங்களுக்கு வச்சிருக்காங்க நல்லா இருக்கு. நிஜமா நல்லா இருக்குல்ல? தேங்காய் அங்க போடணும். என்ன பண்றது, உன்னை நம்பி ஒரு பொருளை வச்சா திருடி தின்னுறான். நானா? நீ இவ்வளவு நேரம் சாப்பிட்டியா இல்லையா? நல்லா இருக்கு. ஐயோ நிஜமா நல்லா இருக்கு. நான் வச்சதானே சந்தேகமா இருக்கு. என்னது கையில நான் மருதாணி வச்சிருக்கேன். நீ இது மட்டும் தான் பாத்தியா? இப்பதான் பாக்குறேன். இப்பதான் பாக்குறியா? நீ உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதோ எழுதிருக்க, அதை நான் பாத்துட்டேன். இங்க பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி போட்டா எப்ப போட்டா நல்லாவே இல்ல. நல்லா இருக்கா? ஹார்டின் மாதிரி தெரியுதா? நான் கூட மாட்டேன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன். ஹார்டின் போட்ட எஸ்பி இது என்னது, கருவாடு மீன் குழம்புன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு மீனுனே வருதா, இது ஆஃப் பண்ணிட்டுமா போதுமா? வெந்துருச்சுல. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வெந்துருச்சு. தேங்காய் போடணும். தேங்காய் போட மறந்துட்டோம். மலைச்சாவரல் மாதிரி தேங்காய். எப்பயுமே இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த தேங்காய் தான் மோஸ்டா. இந்த தேங்காய் போட்டோம்னா டேஸ்டா இருக்கும் நமக்கு. ஏன் சொல்லு? ஏன் அதுதான் உன்ன கேக்குறேன். ஏன்னு சொல்லு. ஏன்னு சொல்லி என்ன கேக்குறியா? எனக்கே தெரியாது. ஆனா நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும் சாமி. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. இது எதுக்கு ஏன் போடுறாங்க, ஒரு சில விஷயங்களுக்கு தெரியும், ஒரு சில விஷயங்களுக்கு தெரியும். மத்தபடி சூப்பரா வந்திருக்கு. பிளேட் போட்டு மூடிடலாமா? பிளேட் போட்டு மூடிடலாமா? அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தேங்காய் போட்டுருக்கிறோம்னா அந்த அந்த தேங்காய் வெறும் பச்சையா இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இந்த மீன்லாம் பாரு, கருவாடு கருவாடு. சரி, நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம். பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாய் எப்பயுமே நமக்கு தான். நமக்குனா உனக்கு தான். எனக்கா? எனக்கா? நீயே சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நான் செஞ்சுட்டு நானே சொன்னேன்னா நீ மட்டும் செஞ்சியா? சரி, நீதான் செஞ்ச. சொல்லு வெட்டுக்குன்னு. நீ எங்க அம்மா சொல்ற. சரி சரி, போட்டோம்னா தெரியும், 3 நாள் தெரியும். சொல்லு சொல்லு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். ஆனா லைட்டா மண்ணு ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குங்களா? எனக்கு இருக்குது. நல்லா கழுவுறியா? ரெண்டாவது வயசுல எப்படி? நான் பிடிச்சிருக்கா. ஸ்டார்டிங் அப்பதான் எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் கொஞ்சம். ஸ்டார்டிங் ட்ரபிளா? அது வணக்கமா அந்த ஸ்மெல் சுத்தமாலுமே எனக்கு பிடிக்காது. இப்படி செஞ்சா சாப்பிடலாம். அதனால இந்த வீடியோ வந்து முடிச்சலாம். சோ இந்த விலாக் அவ்வளவுதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சிம்பிளான டிஷ் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. So thank you for watching. Next video பார்க்கலாம். Bye. Bye.